ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. மகா மாரியம்மன் நிகழ்த்திய அற்புத அருளாளர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் அவள் நிகழ்த்திய அந்த அற்புதத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். வருடந்தோறும் மகரஜோதி சமயத்தில் சபரிமலை செல்லும் நாராயணன் அந்த வருடமும் சபரிமலை செல்ல ஆயத்தமானார். முதலில் மாலை போட்டுக்கொள்ள வேண்டுமல்லவா? கோவிலுக்கு சென்று ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் பூஜை செய்து அந்த மாலையை தரிக்க நினைத்த நாராயணன் ஏதோ நினைவில் மாலையை அலம்பிவிட்டு தரித்து கொண்டார். ஐயப்பனுக்கு அணிவித்த மாலையை அலம்பலாமா? அப்போதே தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தார். ஆயினும் செயலை செய்த பின் அதனை மாற்ற முடியாதே. ஐயப்பனிடம் தன் தவறை பொறுக்க வேண்டிக் கொண்டார். தவறாமல் எல்லா ஐயப்பன் பூஜைகளிலும் கலந்து கொண்டார். அவருக்கு திடீரென்று உடல் நலம் குன்றியது. அதிக ஜுரம், டைபாய்டு என்றார் டாக்டர். அதிக ஜுரம் காரணமாக சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் இருக்கும்படியான நிலை ஏற்பட்டது. ஒரு வாரத்தில் மருத்துவமனையிலிருந்து வெளியில் வந்தார். அன்று எல்லோரும் மலைக்கு கிளம்ப ஆயத்தமானார்கள். ஆனால் அவரால் போக முடியவில்லை. ஐயப்பன் மலை பயணம் தடைபட்டது. தன் தவறுக்கு கிடைத்த தண்டனை தான் இது என்பதை உணர்ந்து கொண்டார். தை மாதம் வெள்ளிக்கிழமை என்று பெங்களூரில் வசிக்கும் அவர் நண்பர் திரு ரவி அவர்கள் மீது அம்பாள் உட்புகுந்தார். அன்று விசேஷ அபிஷேகங்கள் நடக்கும். இம்முறை இந்த அபிஷேகம் முதல் தை வெள்ளிக்கிழமை அன்றே வந்தது. மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய இவர் ஐயப்பனின் தரிசனத்தை தான் காண முடியவில்லை. அம்பாளின் அபிஷேகத்தையாவது கண்டுகளிக்க எண்ணம் கொண்டார். டைபாய்டு ஜுரம் விட்ட பின்னர் உடல் மிகவும் சோர்ந்துவிடும். வேலைகள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆனால் அவர் அன்னையே சக்தி கொடு, உன் திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ள சக்தி கொடு என்று அம்பாளிடம் வேண்டிக் கொண்டார். அவர் மனைவியோ மிகவும் பயந்தார். டைபாய்டு ஜுரம் விட்டு 10 தினங்கள் கூட ஆகவில்லை. டைபாய்டு மீண்டும் வந்தால் நிலைமை விபரீதமாகிவிடுமே என்ற கவலையில் கணவரிடம் சொல்லி பார்த்தார். நாராயணனின் ஒரே பக்தி அந்த அம்பாள் மேல்தான். அவள் பார்த்து கொள்வாள். அவளுடைய திருமஞ்சனத்திற்குத்தானே செல்கின்றேன், அவள் என்னை காப்பாற்றுவாள் என்ற மன உறுதியோடு ரயிலேறினார் அவர். அவருடைய குருசுவாமி தானும் வருவதாக கூற அவரையும் அழைத்து கொண்டு சென்றார். மறுநாள் அம்பாளுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகள் அனைத்திலும் பங்கு கொண்டு சற்றும் சோர்வில்லாமல் ஆரோக்கியத்தோடு இல்லம் திரும்பினார். முழு மனதுடன் அம்பாளின் மீது வைத்த நம்பிக்கை அவரை காப்பாற்றியது. அது நம்மையும் காப்பாற்றும். அன்று அபிஷேகம் முடிந்ததும் அம்பாள் சென்னையிலிருந்து ஒரு முதியவர் வந்திருக்கின்றார், அவரை வரச் சொல் என்றார். குருசுவாமி அருகில் சென்றார். நீ கவலைப்படாதே, உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று ஆசீர்வாதம் செய்தார். குருசுவாமியின் மனக்குறை என்னவென்று யாருக்கு தெரியும்? அந்த அன்னையை தவிர வேறு யாருக்குத்தான் தெரியும்? அவர் யாரிடமும் தன் குறை பற்றி எதுவும் சொன்னதே இல்லையே. விரைவில் அவர் பெண்ணுக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்தது. அதுதான் அவரது மனக்குறை என்பது அன்றுதான் எல்லோருக்கும் தெரிந்தது. அம்பாள் அதனை நல்லபடியாக நடத்தி கொடுத்து விட்டார் அல்லவா? இதுபோல் பல அதிசயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ கற்பனையாக சொல்வது அல்ல. நாராயணன் என்ற பெயரை தான் மாற்றிருக்கின்றேனே தவிர பக்தர்களின் குடும்பத்தில், அம்பாளின் பக்தர்களின் குடும்பத்தில் நடந்த உண்மையான நிகழ்வுகள் தான். தொடர்ந்து நாளையும் அம்பாளின் அருளாளர்களை பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.